கொடுப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இங்க இருந்து போறப்போ சுகத்தை பெற்றுக்கொண்டு போக போறீங்க. ஆரோக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அதற்காகத்தான் அவர் சிலுவைக்கு போனது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். ஹல்லேலூயா. நான் அவர்களுக்கு செய்யும், இதுதான் முக்கிய, நல்லா கவனிங்க. நான் அவர்களுக்கு செய்யும், கர்த்தர் சொல்றாங்க, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். வலதுகரம் வைத்து ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புகிறார். ஆரோக்கியம் வர பண்றாரு, சிறையிருப்பை திருப்புறாரு, நம்மளை மன்னிக்கிறாரு, அவருடைய பிள்ளையா நம்மளை மாத்துறாரு. நமக்கு அது அவருக்கே நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போற பல நன்மைகளால காரியத்தினால நமக்கு அது அவருக்கு அது கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிமையாக இருக்க போகுது. ஆமென். ஆண்டவருடைய நாமம் உங்களால என்னால மகிமைப்பட போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தர்மராஜ் இந்த புஸ்தகத்தை படிப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தர்மராஜ் கையில இந்த புஸ்தகத்தை கொடுத்தார். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி, அப்படியே கண்களை மூடி, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, எல்லாம் வலதுகரம் உயர்த்தி, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. விசுவாசத்தோடு நல்ல வலதுகரம் உயர்த்தி பார்ப்போம். குணமாயிரும். இப்பவே ஆண்டவர் சுகத்தை கட்டளையிடுகிறார். இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆவி ஆத்ம சரீரத்துல ஒரு விடுதலை கர்த்தர் தருகிறார். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, வாரோ மையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மாறோ மையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. நன்றி ஆவியானவரே, உடைய பிரசனத்திற்காக நன்றி. தொடர்ந்து உடைய ஜனங்களோடு கூட நீர் இடைப்படுகிறார். நாமத்திற்கு மகிமை உண்டாகும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். அதான் வாடிப்பட்டி அதிர ஆரம்பிச்சு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அந்த வசனத்தின்படி நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுகிறது. எரேமியா 14ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல இப்படி நம்ம வாசிக்கிறோம். என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கண்ணி மகா வேதனுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறான். நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நாம அடிபடும் பொழுது, நம்ம வருத்தத்தோட இருக்கும் பொழுது, கர்த்தருடைய கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடும். அல்லேலூயா. நமக்காக அழுகிற ஒருத்தர் தெய்வத்தை ஐயா பார்த்திருக்கிறோமா? வேதம் தான் சொல்லுது, இயேசு கண்ணீர் விட்டார். யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
லூக்கா 7ஆம் அதிகாரம் 13-14 ஒரு விதவைக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான், அவனையும் இறந்து போயிட்டான் ஏதோ ஒரு காரணத்தினால. அப்போ அந்த அம்மா அழுகுது, ஐயோ எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என்னுடைய மகனும் போயிட்டானே என்று சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் கூட இயேசு அந்த பக்கமா இருந்ததுனால அழாத என்ன சொன்னாருங்க, பக்கத்துல மெதுவா திரும்பி பார்த்து அழாதேன்னு சொல்லி. ஆம், உங்க உள்ள அழுதுகிட்டு இருக்கு. நிறைய பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க, ஆனா உங்க உள்ளம் அழுகுது. அழாதீங்க, ஆண்டவர் சொல்றாரு அழாத. அழாதேன்னு சொன்னவர் அப்படியே போயிட்டாரா? இல்ல, மறுபடியும் அந்த பாடையை தொட்டு மறுபடியும் உயிர் கொடுத்து அந்த விதவின் கையில் அந்த மகனை மறுபடியும் திரும்ப கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென். யோபு 16:20 இப்படி எழுதி வச்சிருக்காரு யோபு. என் சிநேகிதர்லாம் வர்றாங்க, என்ன பரிகாசம் பண்றாங்க, என்ன கேலி பண்றாங்க, என் நிலைமையை பார்த்துட்டு கேலி பண்றாங்க, எனக்கு ஆறுதல் சொல்லணும் வந்தவங்க எனக்கு கேலி பண்றாங்க, என் கண்கள்ல இருந்து நீர் சொரிகிறது, என் கண்ல இருந்து கண்ணீர் வடிகிறது. ஏய் தம்பி உட்காந்து, சீக்கிரத்தில் நான் முடிச்சிடுவேன் என்ன? ஓகே, நல்லா நல்லா கவனிங்க. இதுக்கப்புறம் யாரும் மூவ் பண்ணக்கூடாது, யாரும் எந்திரிக்கூடாது. சீக்கிரத்தில் முடியும். கரெக்டா பாஸ் சொல்லிட்டாங்க, 10 மணிக்கு ஆமேன் போட்டணும்ட்டாங்க. அதனால சந்தோஷமா இருங்க, முடிஞ்சிடும். ஓகே பிள்ளைகளா, சரிதானா? அதனால கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும். ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். அதனால அங்க எங்க பார்க்க கூடாது. பிள்ளைகளா கவனிங்க. ஏசப்பா அப்பதான் உங்களை வந்து பிளஸ் பண்ணுவாங்க, உங்க மேல வந்து தான் கையை வச்சு உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அதைத்தான் ஆண்டவர் விரும்புறாரு. ஓகே, நல்ல பிள்ளைங்க, குட் பாய், குட் கேர்ள்ஸ், குட் பாய்ஸ். நல்லா ஒரு கை தட்டு கொடுக்கலாமா அந்த நல்ல பிள்ளைகளுக்கு? ஆமா, ரொம்ப தங்கமான பிள்ளைங்க இன்னைக்கு தான் வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப கண்ணீரை பார்க்கிறவர் நம்முடைய இயேசுப்பார். நம்முடைய மனசு உடைஞ்சு போய் வந்திருப்பீங்க, வழி தெரியாம வந்து உட்கார்ந்து இருப்பீங்க, ஆனால் கர்த்தர் அதை பார்க்கிறார். இப்ப நான் சொல்றேன், லாசருடைய அந்த கல்லறைக்கு போன இயேசு கண்ணீர் விட்டார்ல, இயேசு அற்புதம் செய்தாரா இல்லையா? ஆமென். எத்தனை நாளைக்கு? 4 நாள் ஆச்சு, செத்து போய் 4 நாள் ஆச்சு. அதற்கு பிறகு ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். ஒருத்தன் கேட்டான் தர்மராஜ் கேட்கிறான் அந்த அண்ணன் கிட்ட, பைபிள் கொடுத்த அண்ணாட்ட, அண்ணா நீங்க இந்த பைபிள் கொடுக்குறீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குதுன்னா அது எங்களை கொன்றாதானா அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, யோவான் 11ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனத்துல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு எழுதியிருக்கடா. எங்க ஏசப்பா 4 நாளைக்கு பிறகு செத்த ஒருத்தனை எழுப்பிட்டாரு, லாசருவ. அதனால நீ ஒண்ணு கவலைப்படாத, இத வாசியே, உன்னையே ஆண்டவர் எழுப்பிடுவார்னு சொன்ன அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயி போச்சு தர்மராஜ். நல்லா கவனிங்க, தர்மராஜுக்கு என்ன பிரச்சனைனா, வாரத்துல 3 நாள் ஸ்கூலுக்கு போறப்ப மரக்கட்ட மாதிரி உடம்பு திடீர்னு ஆயிரும், ஏதோ ஒண்ணு பாதிக்கும். ஒரு பாத நோய் வந்த உடனே மரக்கட்ட மாதிரி விழுந்துரும், விரக்கட்ட மாதிரி கீழே விழுந்துரும். யாரு என்ன சொன்னாலும் அவனுக்கு கை காலம் அந்த விரைப்புல இருந்து மாறாது. அந்த நோய் வாரத்துக்கு 3 முறையாவது வந்துருமா, டக்கு டக்குன்னு விழுந்துருவானா. ஸ்கூலுக்கு போறப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஸ்கூலுக்கு போற ஒரு பையன் திடீர்னு ரோட்ல அப்படி விழுந்தா எப்படி இருக்கு? ஆனா அந்த நோய் இருந்துகிட்டே இருக்கு. அப்பதான் இந்த அண்ணா சொல்றாங்க, டே விசுவாசித்த தேவனுடைய மகிமை காண்பாய் இப்படி இருக்குடா, நீ இந்த யோவான் சுவிசேஷத்தை வாசிடா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்படியா சொல்லிட்டு, அப்போ இப்படிப்பட்ட 4 நாள் செத்த ஒருத்தனை கூட எழுப்பியிருக்காரு இயேசு. அப்ப இதை கட்டாயம் வாசிக்கணும்னு சொல்லிட்டு வாசிக்க ஆரம்பிச்சு. 1 மாசம் ஆச்சு. அண்ணே, அந்த அண்ணன் கிட்ட பைபிள் கொடுத்த அண்ணன் கிட்ட, உங்க சர்ச்சி எங்கன்னே இருக்கு, நானும் வரணும்னே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, நீங்க கொடுத்தீங்கல்ல பைபிள், அதை வாசிக்க ஆரம்பிச்சேன் நான் யோவானு, அதுல இருந்து எனக்கு அந்த நோய் வரவே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். அவ்வளோ வல்லமை உள்ளது இந்த வேதாகமம். யாருனாலும் தீர்க்க முடியாம இருக்கலாம், ஆனா இயேசு இன்னைக்கு தீர்த்து வைப்பார். ஹல்லேலூயா. இயேசு உன் பிரச்சனைய, உங்க கண்ணீரை துடைக்கத்தான் அந்த பூமிக்கு வந்தார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதுக்கு தான் இயேசு வந்தார். அதுக்கு தான் இன்னைக்கு ஜெபிக்க போறோம். இன்னைக்கு 2ல் 1. ஹல்லேலூயா. நீ போறப்ப சந்தோஷமா தான் போகணும், இந்த இடத்த விட்டு நீ போறப்ப சிரிச்சுக்கிட்டே தான் போகணும். ஹல்லேலூயா. சோகமா இனி இருக்க முடியாது.
சந்தோஷத்தின் ஆவியானவர் உங்களை ஆட்கொள்வாராக. மகிழ்ச்சியின் தேவன் உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ அந்த தர்மராஜ் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு கம்பெனில வேலை பார்த்தார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஏன் என் ஊழியத்தை செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டார். சரி நான் செய்யறேன் அப்படின்னு ஒரு நாள் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தா ஒய்ஃப் பிள்ளைங்க. அப்ப ஒய்ஃப் கேட்டாங்க, நீர் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீரு, மளிகை பில்லு யார் கொடுப்பா, பால் காசு யார் கொடுப்பா, வீட்டு வாடகை யார் கொடுப்பா? நியாயமான கேள்வி தானே. அப்ப என்ன ஆண்டவரே? பதிலே இல்ல. ஒரு 40 நாள் உபவாசத்தை போடுவான், கர்த்தர் பேசுவார். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது ரொம்ப நாள் பிரச்சனை இருந்தா, ஒரு தீர்மானம் எடுக்க முடியலன்னா, ஒண்ணுமே நடக்காத மாதிரி தெரியுதுன்னா என்ன செய்யணும்? பாஸ்டர் சர்ச்சை திறந்து விடுங்க, நான் உபவாசம் போடணும். எத்தனை நாளுமா? 3 நாள். அல்லேலூயா. 3 நாளா? உங்க பிரச்சனை எப்படியோ அதுக்கு மாதிரி போட்டுக்கீங்க. நைட்டு கூட இருங்க. ஒவ்வொரு நாள் நைட்டு 40 நாள் நைட்டு மட்டும் இருங்க. இல்ல ஒரு 3 நாள் இருங்க. ஆனா ஒருவேளை இருங்களேன். அல்லேலூயா. அது கூட ஒருவேளை இருக்கலாமா? ஒருவேளை இருக்கலாமா பிரதர்? ஒருவேளை இருக்கலாமா? ஒரு வேளையாவது இருங்க. உபவாசம் இல்லாம ஊழியம் இல்லை. பிசாசு ஓட மாட்டான். அவர் இருந்தார். எதுக்கு இருந்தாரு? ஊழியத்துக்கு வந்துட்டாரு. ஊழியத்துல தொடர்ந்து செய்யலாமா வேணாமா? இதான் இப்ப கேள்வி. ஒய்ஃப் ஒத்துழைப்பு இல்லை. அப்ப பாஸ்டர்மா சிரிக்கிறாங்க. என்ன நான் கேட்ட மாதிரி அந்த அம்மாவும் கேட்டுருந்தேன்னா? ஸ்தோத்திரம். அப்படிலாம் இல்லை. நாங்களாம் ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் போதக பிதாக்கள், கணத்துக்குரியவங்க, அர்ப்பணிப்போட அவங்க 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 பக்கத்துல கூட நம்மள இருக்க முடியாது. நம்மளா அப்படி ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கிறோம். அவங்க தியாகத்தோட அர்ப்பணிப்போட இந்த பகுதியில பிராந்தியத்துல உங்களுக்காக, யாருக்காக? எனக்காக பாரு. உங்களுக்காக இரவும் பகலும் 2 பேரும் நிக்கிறாங்க. உங்களுக்காக இரவும் பகலும் தேவனுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப நடந்தது என்ன தெரியுமா? 25 நாள் ஒண்ணுமே நடக்கலங்க. 25வது நாள் வீட்டுக்கு வெளியே ஒய்ஃப் கூட யாரோ ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அந்த அம்மா விரட்டுறாங்க. யாருன்னு போய் எட்டி பார்த்தா ஒரு காவி உடையில இருக்கிறான் ஒருத்தன். நெத்தியில பட்டை போட்டு இருக்கிறான். கழுத்துல உத்தராட்ச கொட்டை இருக்கு. இன்னாமான்னு இவர் கேட்கிறாரு. இவன் பாருங்க, தர்மம் கேட்க வந்தா போக மாட்டேங்கிற, ஏதாவது குடுக்கு கட்டாயப்பட்டு நின்றுட்டு இருக்கிறான். என்னடா அப்படின்னாக்கா, வாய ஆணு திறந்தா பாருங்க, பாதி நாக்க காணோம். பாதி நாக்கு இல்ல. காதும் கேட்காதுங்கிறான். கையில ஒரு பேப்பர் வச்சிருக்கான். நான் ஊமை, காது கேட்கல, தர்மம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறான். இவரு ஏற்கனவே கம்பெனில வேலையை கொடுத்து வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இவர்கிட்ட ஏது காசு? இவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் சொன்னாராம், அவனுக்கா ஜெபம் பண்ணுனார். போடுறா முழங்கால் போடுனார். சைகளை காட்டுனா அவன் என்ன பண்ணிருக்கான்? போட்டான் முழங்கால். கைய வச்சாரு மேல. மார்க் 7:33-34 இந்த வசனம் இருக்கு. என்ன தெரியுமா இருக்கு? எப்பத்தா. எப்பத்தான என்னங்க அர்த்தம்? திறக்கப்படுவாயாக அர்த்தம். ஹல்லேலூயா. அடைபட்ட வாசலும் திறக்கும். அடைபட்ட வாசல் திறந்துரும். இயேசுவின் நாமத்துல உன்னுடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, உன்னுடைய செவிகள் திறக்கப்படுவதாக சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளை இடுகிறேன்னு சொன்ன 2 ஓபன் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. 2 ஓபன் ஆயிடுச்சு. அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். என்னங்க இப்ப நல்லா இருக்குதுங்க, எனக்கு ஏசாமிக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்றான். ஆச்சரியமா போச்சு. பக்கத்துல இருந்த ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன். ஹல்லேலூயா. இப்படி கூட செய்வார் ஆண்டவர். எப்படி வேணாலும் செய்வார். அவருக்கு வேணும்னா கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து. ஹல்லேலூயா. சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தாரு. ரோமர் 8:32 மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க,
சுலைமான்லாம் இருக்கிறார் இந்த தர்மராஜ், இப்ப ஊழியக்காரரா இருக்கிறார். சுலைமான்ல சர்ச் இதே போல ஒரு சபையில அங்க ஒரு ஊழியக்காரரா இருக்கு. நல்லா கையை தட்டுவோம் ஆண்டவருக்கு. ஆமென். பாருங்க, ஒரு வேத புஸ்தகம் தர்மராஜனுடைய நோயையும் குணமாக்குச்சு. ஒரு வாத நோய் குணமாயிடுச்சு. சொல்லிக்காம கொல்லிக்காம போயிடுச்சு. துண்டக்கான துணிய காணாம இயேசு நாமத்துல வாசிக்க யோவான் சுவிசேஷத்தை வாசிக்க ஆரம்பிச்சுன்னு போயிடுச்சுங்க. அல்லேலூயா. அதைத்தான் நம்ம ப்ராவர்ப்ஸ்ல நீதிமொழிகள்ல 4:22 வாசிக்கிறோம்ல, அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். இந்த வேதத்தை வாசித்தீங்கன்னா உங்க உடலுக்கும் ஆரோக்கியம், மனசுக்கும் ஆரோக்கியம். ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆரோக்கியம். சென்னை காசிமேட்டு பகுதியில திடீர்னு ஒருத்தர் போன் அடிச்சு கூப்பிட்டாரு. ஏங்க, இந்த கோவிட் டைம்ல அப்ப இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் இலவசமா கொடுத்தாங்களா, அதோட சேர்த்து இந்த புதிய ஏற்பாடு உள்ள போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் கூப்பிடுறாரு. என்னங்க நீங்க வந்து இந்த அரிசி பருப்புலாம் கொடுத்தீங்களா, ரொம்ப நன்றிங்க. ஏமா இன்னும் எதுவும் உதவி வேணுமா அப்படின்னு சொல்லி திரும்ப அவரு போன் பண்ணவங்கள்ட்ட கேட்டிருக்கிறார். இல்ல உங்களை பார்க்கணும் வாங்க. எங்களை பார்க்கணுமா? இவருக்கு பயம் ஆகி போச்சு. தூக்க போறாங்களோ, காசிமேட்டு பகுதியில கடல்ல இருக்குது, அதனால மீனை போடுற மாதிரி நம்மளும் போட்டுருவாங்களா. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோட சரி பார்ப்போம். இல்ல நீங்க வேற எங்களுக்கு வேற எதுவும் உதவி வேணுமா, வேற ஒண்ணு வேணாம், உங்களை பார்க்கணும் நாங்களோட ஒரு பயத்தோட தான் போனாங்க. போனவனே சொன்னாங்க, நீங்க கொடுத்த வேதத்தை நான் வச்சிருந்தேன், என் பையன் படிச்சான், ஸ்கூலுக்கு போற பையன் அதை எடுத்து படிச்சான் டெய்லி. அதுல என்ன அப்படின்னு கேட்டா அவனுக்கு காக்கா வலிப்பு வரும், இப்ப அது நின்னு போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்கு படிக்க ஆரம்பிச்சோனோ அன்னையில இருந்து அந்த காக்கா வலிப்பு நோயே வர்றது. என்னெல்லாம் பாருங்க ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் பண்றாரு. ஹல்லேலூயா. அதுதான் இந்த புஸ்தகம். போறப்ப எல்லாரும் ஒண்ணு வாங்கிட்டு போயிருங்க, பாஸ்டர்ட்ட கேட்டு போங்க, ஜோம் மட்டும் போங்க. ஆமா, மொத்த குடும்பத்துக்கு நன்மை இதுதான். ஆமா, பேக் பிளஸிங் பேக் இதுதான். காப்போ பேக் என்னெல்லாமோ கொடுத்து வைக்கிறோம், ஆனா நமக்கு ஆசீர்வாதத்தினுடைய மொத்தமா இதுதான் இருக்குது. ஹல்லேலூயா. சமீபத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்மோலோங்கா கற்றுமாலா, அதாவது மத்திய அமெரிக்க தேசத்துல இருக்கிற ஒரு சின்ன ஊருங்க. நம்ம வாடிப்பட்டி மாதிரி வச்சிருக்கீங்களேன், நல்லா கவனிங்க. அங்க 20,000 பேர் தான் இருக்கிறாங்க அந்த ஊர்லயே. அப்படிப்பட்ட ஜனங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர்ல இருக்கிற ஆண்கள் எல்லாம் குடிகாரங்க, அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாம் விபச்சாரம் பண்றாங்க. இப்படிப்பட்டவங்க அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த தேசத்துல அந்த ஊர்ல உங்க கைய கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் நீட்டுங்க, கையை நீட்டுங்க பார்ப்போம். அந்த அளவுக்கு கேரட் இருக்கும். கேரட் அந்த ஊர்ல விளையிற கேரட்டுடைய சைஸ் உங்க கை மாதிரி இருக்கும். விளைச்சல் வந்து 25 நாளைக்கு ஒரு அந்த முன்னாடி வந்து 40 நாள் 60 நாளைக்கு மேல எடுக்க வேண்டிய அந்த ஈல்டு விளைச்சலை இப்ப குறுகிய நாள்லயே கிடைக்குது அவங்களுக்கு. என்ன ரகசியம், என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லி இன்னும் திடீர்னு எப்படி இந்த ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்னா, அங்க இருக்கிற ஒரு பாஸ்டர், நம்ம பாஸ்டர் மாதிரி ஒருத்தர், பாஸ்டர் மரியனோ ரிகாச் அப்படின்ற ஒரு தேவ மனுஷன் வாரத்துல 3 நாள், என்னது வாரத்துல 3 நாள் தனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விசுவாசிகளை கூப்பிட்டுட்டு பக்கத்துல இருந்த அந்த மலை பிரதேசத்துல அந்த ஊருக்கு பக்கத்துல உள்ள போய் உபவாசம் போட்டுட்டு அந்த ஊரை கெடுத்த, அந்த ஊர்ல கிரியை செய்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்துல அதை கட்டி, அந்த அடிமைத்தனத்தின் ஆவிய, அந்த குடிக்க வைக்கிற ஆவிய, அந்த விபச்சார ஆவிய இயேசுவின் நாமத்துல உபவாசத்தோட இருந்து அதை கடிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அந்த ஜனங்கள், அந்த ஊர் ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமா மனம் திரும்பி இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஊர்ல இருக்கிற 90% மக்கள் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, 2 நாளாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால்
அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்போம். ஆமென். அப்படின்னா ஆங்கிலத்துல நான் தேசத்தை ஹீல் பண்ணுவேன், குணமாக்குவேன்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஊர்ல எரிமலை மண்ணு தான் கிடக்கும், ஒண்ணுமே விளையாது. ஆனா ஆண்டவர் இவங்க மனம் திரும்புறத பார்த்து அந்த தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். ஹல்லேலூயா. புதுசா அந்த ஊர்ல நிறைய ஊற்றுக்கண்கள், வாய்க்கால்கள் ஓட ஆரம்பிச்சு. அதனாலதான் இப்படிப்பட்ட விளைச்சல். பாருங்க, யாத்ராம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல இப்படி நம்ம வாசிக்கிறோம். அங்க மாரா என்கிற ஒரு இடம் இருந்துச்சு. அங்க இருந்த தண்ணீர் என்ன ஆயிடுச்சான்? கசப்பா இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னாராம் மோசேட்ட, ஏய், ஒரு மரத்தை காமிச்சு அதை வெட்டி அதுல போடு. தண்ணி என்ன ஆயிடுச்சு? மதுரமாய் மாறி. நமக்காக இயேசு ஒரு சிலுவை மரத்தில் அடிக்கப்பட்டார். நம்ம வாழ்க்கையில இருக்கிற கசப்பு கூட இயேசு மதுரமா மாத்திட்டார். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்ம மேல் ஊற்றப்பட்டு தெளிக்கப்படும் பொழுது, இயேசுவின் ரத்தம் உன்மேல் தெளிக்கப்படும் பொழுது, இயேசுவின் ரத்தம் நீ பூசிக்கொள்ளும் பொழுது, இயேசுவின் ரத்தம் உன் வீட்டு நிலைக்கால்கள் பூசப்படும் பொழுது, உன் வீடு மாறாவுக்கு பதிலாக அது மதுரத்தை அனுபவிக்கிற வீடாய் மாறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் செய்தார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21, 22ல பாத்தீங்கன்னா ஒரு நிலம் பால் சொல்றாங்க. அந்த பாலான் நிலத்தை உப்பு போடுறார். அதை போட்டு அதை குணமாக்கு ஆண்டவர் குணமாக்கிறார். இனி அந்த நிலத்துல ஆசீர்வாதம் தங்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 40-41ல எலிசா மூலமா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்றார். தோஷம் நீங்க மாவு எடுத்து போடுற அந்த கூழ் நல்ல ஒரு உணவாக அது மாறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அதற்குத்தான் சிலுவைக்கு போனார். ஆமென். உங்களுக்காக எனக்காகத்தான் சிலுவைக்கு போனார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இயேசு நமக்காக அவர் பாடுகள் பட்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. 2 கொரிந்தியர் 5:21 இப்படி வாசிக்கிறோம். பாவம் இல்லாத இயேசு உங்களுக்காக எனக்காக தேவன் அவரை பாவமாக்கினார். நம்முடைய பாவத்தை தான் இயேசு சுமந்து கொண்டார். இன்னொரு நம்முடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா? நம்ம வீட்டுல ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன தெரியுமா? சாபம். பாவம் ஒரு தடை, இன்னொரு தடை சாபம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இயேசு நமக்காக சாபமானார். இயேசு நமக்காக, நல்லா கவனிங்க கவனிங்க, இயேசு நமக்காக சாபமானார். அப்ப ஆசீர்வாதத்துக்கு இருக்கிற இன்னொரு தடையும் இயேசு எடுத்து போட்டார். அப்ப நம்ம பாவத்தையும் இயேசு சுமந்துட்டாரு, நம்ம சாபத்தையும் இயேசு சுமந்துட்டாரு. இனி நமக்கு ஆசீர்வாதம். இதை யாரு நம்புறாங்களோ, யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் வருது பாருங்க. எனக்கு தெரிஞ்சு உசிலம்பட்டில 2 குடும்பம் அடிச்சுக்கிட்டாங்க. ஒரு குடும்பத்துல இருந்தவங்க இன்னொரு குடும்பத்துல வீட்டுல போய் ஒரு ஹேண்டிகேப்ட் ஒரு வாலிப பெண்ணை அடிச்சு கண்ணை தோண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. யாரு தோண்டினானோ, கண்ணை யாரு அந்த குத்தி கெடுத்தானோ, அந்த குடும்பத்துல 4 தலைமுறைக்கு பிறக்கிற எல்லா பெண்களுக்கும் கண்ணே இருக்காது. 5வது தலைமுறையில் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. கர்த்தர் அவளை மன்னித்து கண்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவங்க மதுரையில தான் ஒரு ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர், சாபத்தை நீக்குகிறவர். இயேசுவே என் பாவத்தை மன்னியும், இயேசுவே என் சாபத்தை நீக்கப்படுன்னு கேட்டா நிச்சயமா கர்த்தர் அதை செய்கிறார் இந்த காலை வேளையில. ஹல்லேலூயா. அப்போ அந்த அல்மோலோங்க தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் பாருங்க. பாழானதை பயிர் நிலமா மாற்றுகிற நம்முடைய ஆண்டவர். ஆமென். பட்ட மரத்தை, வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற நம்முடைய கர்த்தர். ஐயா, என் வாழ்க்கை இப்படி ஆச்சுங்க, என் வாழ்க்கை இப்படி இருக்குங்க, தோல்வியில இருக்குங்க, குறைவுல இருக்கிறேங்க. இயேசு கிட்ட வாங்க, இயேசுக்கு முழுமையா அர்ப்பணிங்க, இயேசு கிட்ட முழுசா உங்களை கொடுங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு இறங்குவார். ஆமென். ஹல்லேலூயா. உண்மை அதான். நீங்க இருக்கிறதா வாடிப்பட்டிக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உங்களால தான் ஆண்டவர் வாடிப்பட்டிக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தராரு பாருங்க. குடிகாரங்களா மனம் திரும்புறாங்க, பில்லி சுனி வைக்கிறோம்னா கட்டிலாம் அவுக்கப்படுது, வியாதியில இருக்கிறவங்க சுகம் அடைகிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையே சாட்சியாக நிறுத்துவார். எசேக்கியேல் 22:30 இப்படி வாசிக்கிறோம். எனக்காக யாரு திறப்பட நிப்பா?
இந்த வாடிப்பட்டிக்காக திறப்புல நிற்கிறது யாரு? ஆதியாகமம் 18:22 ஆபிரகாம் நின்னார். ஆண்டவரே, லோத்தை அடிச்சிடாதீங்க, கொன்னுடாதீங்க, இரக்கம் காட்டுங்கன்னு சொல்லி போய் நின்னார். அப்போ என்ன நாம பாக்குறோம்னா, யாத்ராமம் 32 மோசே நிப்பார் 13:14. என் பேரை விட கிறுக்கி போடுங்க ஜீவ புஸ்தகத்துல, என் ஜனங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். சங்கீதம் 106:23 அப்படிதான் வாசிக்கிறோம். மோசே திறப்பின் வாயில நின்றான்னு சொல்லி. அப்ப ஒருத்தருக்காக யாரோ ஒருத்தர் நிக்க வேண்டியது, யாரோ ஒருத்தர் ஜெபிக்க வேண்டியதா இருக்கு. உங்க வீட்டுக்காக அல்லது இந்த வாடிப்பட்டிக்காக யாரோ ஒருத்தர் திறப்பின் வாசல்ல நிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி நிற்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஆவியை அந்த இடத்துல ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. விண்ணப்பத்தின் ஆவியை ஆண்டவர் அங்க தருகிறார். பாருங்க, நான் சபையில விசுவாசியா இருந்த எல்லா சபையிலையும் எங்க பாஸ்டருக்கு என்னால வருத்தம் தான். என்னால எங்க பாஸ்டருக்கு தலைவலி. அப்படிதான் இருக்கா? அப்படிதான் இருக்கணுமா? என்ன தலைவலின்னு கேட்குறீங்களா? சொல்றேன் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எங்க பாஸ்டரை கூட்டிட்டு போயிடுவேன். வாங்க போவோம் கிராமத்துக்கு. புதன்கிழமை வியாழக்கிழமையில திடீர்னு ஒரு 4-5 பேரை கூட்டிட்டு வருவோம். என்ன பண்ணுவாரு? இந்த பசங்களுக்கு எல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்கணும். பாஸ்டர் கேட்பாரு, நான் என்ன வைகை நதியை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறேன், திடீர்னு வந்து கேட்டா நான் எங்கடா கொடுப்பான்னு. எனக்கு தெரியாது, நீங்க தான் கொடுக்கணும். அவன் ஊருக்கு கிளம்பி போயிடுவான். அப்புறம் நம்ம அவனை பார்க்க முடியாது. சுவிசேஷி சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். என்ன வேணா அவனை கேள்வி கேட்டு பாருங்க. ஆண்டவரை பத்தி எல்லா கேள்வியும் கேட்பாங்க. அவனை ஆண்டருக்குள்ள, அவனை முழுசா ஆண்டருக்குள்ள ஆதாயப்படுத்தி அவனை ரெடி பண்ணி பாஸ்டர்ட்ட கொண்டு வருவேன். அல்லேலூயா. பிள்ளைங்க அமைதியா இருங்க. டேய், அப்படி எத்தனை பேரு நீங்க இது வரைக்கும் நான் ஆதாயப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கிறேன் இந்த சபைக்கு? சொல்றோம், கரங்களை எடுத்து பாருங்க. இயேசுக்காக நான் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன் எங்க பாஸ்டருக்கு. நான் இத்தனை பேருமா? எனக்கு தெரியும். கையை உயர்த்தினா எங்க உங்களை பாராட்டிடுவேன்னு சொல்லி தான் நீ கையை உயர்த்த மாட்டேங்கிறீங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகும். அல்லேலூயா. ஆனா இனிமேல் செய்யுங்க ஆண்டவருக்காக. ஆமா, ஒரு ஊழியக்காரர் சொன்னார், எப்பவுமே ஜெபிக்கிறது மட்டும் போதா. நமக்கு 2 கால் கொடுத்திருக்காரு. ஒரு கால் ஜெபம், இன்னொரு கால் பிரசங்கம் பண்ண. ப்ரே பிரீச், ப்ரே பிரீச். ஜெபம் பண்ண, பிரசங்கம் பண்ண. நீங்கள் புறப்பட்டு போய், ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லணும். அல்லேலூயா. ஒட்டஞ்சத்திரத்துல கொஞ்ச நாள் இருந்தோம். அப்போ நல்லா கவனிங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நானும் பாஸ்டர் வாங்க பாஸ்டர் போவோம். பைக்ல அவர் ஓட்டுற பைக், நான் பின்னாடி உட்காந்துட்டு போறேன். என்னங்க இன்னைக்கு பார்த்தா ஒரு வயலும் இல்லை ஊர்ல. இந்த ஊர்ல ஆளே இல்லையா சுவிசேஷம் சொல்றதுக்கு? யார்கிட்ட போய் சொல்ல? வாங்க போகணும். அப்படியே போயிட்டு வண்டி போயிட்டே இருக்கு. பார்த்தா ஒரு இடத்துல ஒரு கூட்டம் கபடி விளையாண்டுட்டு இருக்கான். யாரு? நம்ம பசங்க கபடி விளையாடுறாங்க. ஏங்க நிறுத்துங்க வண்டியை. ஏங்க அப்பா பசங்க கபடி விளையாடுறாங்க, அங்க போய் எப்படிங்க நம்ம சொல்றது? அட வண்டி ஓரமா விடுங்க அப்படின்ட்டு வண்டி ஓரமா நிறுத்திட்டோம். இந்த அந்தி சாயிர வேலை பாருங்க, அந்த சாயங்கால நேரம். நல்லா கவனிங்க, எல்லாம் கபடி முடிச்சிட்டோம். வேணா நிப்போம், அவன் வாட்டை முடிச்சு எப்படினாலும் முடிக்கணும்ல. முடிச்சது இருட்டிலே விளையாடுவாங்க, வந்துடுவாங்க பாருங்க. சொல்லிட்டு நம்ம நிக்கிறோம், நானும் பாஸ்டர் நிக்கிறோம். கையை காலெல்லாம் கழுவிட்டு வர்றான். முடிச்சுட்டு எல்லாம் ஒவ்வொருத்தரா வந்துகிட்டே இருக்கான். அப்புறம் தம்பி உங்களோட பேசணும், ஒரு 5 நிமிஷம் பேசணும், கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை இடிச்சு விட்டாரு. நீங்க பேசுங்க, நீங்க சொல்லுங்க. சரி நான் சொல்றேன். இதுல என்ன இருக்குது? சுவிசேஷம் சொன்னா ஒரு கிருபை. அல்லேலூயா. ஆமா, நம்ம எல்லாம் 5 to 10 minutes தான் ஒரு ஆளை தூக்கலாம். அவன் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா 5 to 10 நிமிஷம் போதும், சொல்லி முடிச்சிடலாம். அதே மாதிரி கூப்பிட்டு அவனை, அந்த பசங்களை கூப்பிட்டு
நான் இப்படி ஒரு காலேஜில் வேலை பண்றேன், இவர் வந்து இந்த ஒரு சேல் டெக்ஸ்ல இருக்கிறாரு, இப்போ ஒரு ஊழியத்துக்கு வந்திருக்கிறாரு, இப்படிலாம் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு சொல்லிட்டு ஆண்டவருடைய கிருபையினால அந்த 5 to 10 minutes சொல்லி முடிச்சிட்டேன். முடிக்கிறப்ப ஒண்ணு சொன்னேன், மோட்சம் வேணும்னா இயேசுவை ஏத்துக்குங்க. மோட்சம் வேண்டாம், நரகத்துக்கே நான் போறேன்னா இயேசுவை நீ ஏத்துக்கொள்றது உங்க சாய்ஸ் அப்படின்ட்டேன். அவன் பயந்து போயிட்டான். ஒரு 5 பேர் அதுல பயந்து போயிட்டு என்ன பண்ணான், மறுமாறு சர்ச்சுக்கு வந்துட்டான். என்னப்பா வந்துட்டீங்கன்னா, ஆமா நீ தானே பயமுறுத்திட்டீங்க, இயேசு இல்லைனாக்கா நரகத்துக்கு போயிடுவோம், நீங்க நான் பேசாம வந்துட்டேன். அதுல இப்ப 3 பேர் நம்மளோட லைன்ல தொடர்ந்து இருக்கு. அதுல ஒருத்தன் 10th படிக்கிறப்ப, நல்லா கவனிங்க, 1995 95 அவன் 10th படிக்கிறான். இப்ப அவனுக்கு எத்தனை வயசு? அப்ப 30 வருஷம் கழிச்சு 45 வயசு. அந்த ஆத்மா ஒட்டஞ்சத்திரம், மூணார் 2 பகுதியிலையும் ஒரு ஃபயர் கான்ஃபரன்ஸ் நடத்திட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஒரு பெரிய நம்முடைய மோகன் சிலாசரஸ் அண்ணன், அவங்க GPS ராபின்சன் அண்ணன், அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஜெபம் நடத்துகிற ஒரு ஊழியக்காரனாக மாறிவிட்டான். சமீபத்துல ஸ்ரீலங்காவுக்கும் மலேசியாவுக்கும் போயிட்டு வந்தான். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அல்லேலூயா. வேதத்துல இப்படி ஒரு வசனம் இருக்கு, உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு. இம்மிடியேட் ரிட்டர்ன் இருக்காது. ஐயோ என்னங்க இயேசுவை பத்தி சொல்றோம், ஆனா உடனே பதிலட்டானா ஒரு நாள் நீ போட்ட விதை முளைச்சே தீரும். ஹல்லேலூயா. யாருக்கா தெரியுமா, 15 வயசுல அவன் ஆண்டவரை ஏத்துக்கிட்டான். இன்னைக்கு 45 வயசுல அவன் வந்து இந்த தம்பி நல்ல ஒரு ஊழியக்காரன். ஆமே, நான் போயிட்டு வந்தோம். அண்ணா வாங்க பிரதர், வாங்க மூணாறு வந்து பாருங்க, ஜனங்களுக்காக பரிதவிங்க. திருமணம் ஒரு குழந்தை இருக்கு, ஏஞ்சல் டிவில வந்துட்டான். போன மாதம் ஃபுல்லா, ஜூலை ஃபுல்லா அவனுடைய சீரியல் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, போயிட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆச்சரியமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், உங்களுக்கும் செய்வார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீ அவரை உறுதியா பிடிச்சுக்கிட்டேன்னா, அவருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுத்தேன்னா மட்டும் போதும். ஆமென். அப்போ ஆண்டவருக்கா சாட்சியா வாழ்றதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அந்த நாங்க 5 வருஷம் இருந்தாங்க ஒட்டந்திர பகுதியில. அந்த சுரேஷ்ங்கிற தம்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், சபைக்கு வர தொடங்கினா. அதான் இப்ப எக்ஸ்டென்ஷனா இருந்துச்சு. அசம்பிளி ஆஃப் காட் திண்டுக்கல்ல இருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கா அங்க ஆரம்பிக்கப்பட்டது. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆவியானவர் அவனை நடத்தி கொண்டிருக்கார். ஹல்லேலூயா. சமீபத்துல பைபிள் காலேஜில் ஒரு பாஸ்டரா ஆகணும்ன்ற ஒரு அழைப்பு இருந்ததுனால சமீபத்துல சேர்ந்து படிச்சுட்டு இருக்காரு. நம்ம காலவாசல் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும் பொழுது, ஆவியானவர் தாமே சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்க பாலுடைய நிருபங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணீரோட எழுதுவார். நம்முடைய ஆண்டவர் வந்து கண்ணீரை பாக்குறவர்ல, நான் கண்ணீரோட வேண்டிக்கிறேன், கண்ணீரோட எழுதுறேன். அப்போஸ்தலர் 20:19, அப்போஸ்தலர் 20:31, 2 கொரிந்தியர் 2:4, பிலிப்பியர் 3:18, இதுல எல்லாம் பாருங்க, நான் கண்ணீரோட வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் கண்ணீரோட ஜெபிக்கிறேன், அப்படியே சொல்லுவார். அப்போ கண்ணீரோட ஆண்டவருக்கு, இந்த ஜனங்களுக்காக அழுது புலம்புற மனுஷன் ஆண்டவர் தேடுறார். எனக்காக யார் இருப்பா? அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, தம்முடைய ஆவியை தருகிறார். அப்போஸ்தலர் 1:8 என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஐயோ எனக்கு பலனே இல்லையே, எனக்கு திராணி இல்லையே, எனக்கு சத்துவம் இல்லையே, நான் எப்படி வாழ்றது, சாட்சியா இல்லையே அப்படின்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 6ல இருந்து 12 வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா பவுல் எழுதுவார், உனக்கு விரோதமா 4 வல்லமை இருக்குப்பா. அதிகாரங்கள் வல்லமை, துரைத்தனல் வல்லமை, அந்தகார லோகாதிபதியின் வல்லமை, வான மண்டலத்தில் பொல்லாத ஆவியுடைய சேனையுடைய வல்லமை இருக்கு. இந்த 4ஐயும் நீ கட்டினாதான் உனக்கு ஊழியம் விரிவடையும். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் உபவாசம். ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 17:21, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அண்டி வேற எவ்வளத்தினாலும் புறப்பட்டு போகாது. ஆமென். ஹல்லேலூயா. என்ன செய்ய போறோம் நம்ம அப்ப? உனக்கு கீ அதான். உன் வாழ்க்கையில வெற்றி வேணுமா, நீ பலன் அடையணுமா, உன் பிரச்சனை சால்வ் ஆகணுமா, ஆவிக்குரிய ரீதியில உங்க ஆத்ம பலன், நீங்க கர்த்தர் உங்க மூலமா பலத்த காரியங்களை செய்யணும்னு விரும்புறீங்களா? உபவாசம் போட்டு ஜெபம்.
ஹல்லேலூயா. போன முழங்கால் போடலாமா? போன சுதந்திர தினத்தன்று வில்லாபுரத்தில் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அப்போ இந்த மாதிரி 2 செஷன் இருந்துச்சு. ஒருவேளை செய்தி அன்னைக்கு விடுமுறை நாளுங்கிறதுனால, விடுமுறை நாளா இருந்ததுனால முதல் பகுதியில ஜெபம் பண்ணிட்டு, 2வது பகுதி அனாயிண்டிங் செஷன் ஒண்ணு இருந்துச்சு. ஆவியானவருடைய நிறைவுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த ஒரு சகோதரி இடுப்புல பெரிய பெல்ட்டை போட்டு நின்னாங்க. பெல்ட் முதுகு வலி. 3 வாரமா நான் ஊர்ந்துதாயா ரெஸ்ட் ரூம்க்கே போறேன், என்னால நடக்க முடியல, என் ஹஸ்பண்டோ அல்லது என் மகளோ யாரோ துணை இல்லாம நான் பாத்ரூம் தான் போக முடியல அப்படின்னு என்னை விட்டுருங்க, நான் வரலன்னு தான் சொன்னேன் இந்த கூட்டத்துக்கு. ஆனா என் ஹஸ்பண்ட் கம்பல் பண்ணி என்னை கூட்டு வந்தாங்க. வரும்போது என்ன ஆச்சுன்னா, அவங்க மேல கையெல்லாம் வைக்கல, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தான், அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அந்த அபிஷேக நேரத்துல அந்த சகோதரியை தொட்டு குணமாக்கிட்டாரு. ஹல்லேலூயா. ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப கூட பேசினேன் 2-3 நாளைக்கு முன்னாடி. அவங்க ஊழியத்தை வேற செய்துட்டு இருக்காங்க. கர்த்தர் அன்னைக்கு போன வழி மறுபடியும் எனக்கு வரவே இல்லைன்னு சொன்னாங்க. இயேசு இலவசமா உங்களை விடுதலை ஆக்குறார். குமாரன் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. குமாரன் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. உனக்கு வாழ்க்கையில் விடுதலை வேணுமா? சுகம் வேணுமா? அற்புதம் நடக்கணுமா? ஆண்டவர் நோக்கி பாருங்க. இப்போ ஒரு பாடல் பாட போறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க, எனக்கு அந்த வல்லமையை தாங்க, எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. பரிசுத்தாய் வரும்பொழுது நீங்க பலனடைவீர்கள். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஊற்றிடுமே உன் வல்லமைய இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உன் அக்கினிய இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோட. இதுவரைக்கும் அபிஷேகம் பெறாதவங்க இன்னைக்கு கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களை தொடுவார். இதுவரைக்கும் பெற்றிருக்கிறீங்கன்னா ஒரு புது அபிஷேகத்தை இன்னைக்கு கேளுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைவார்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறாரு. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்றாரு. அவர் பவர் கொடுக்கிறாரு, மைட் கொடுக்கிறாரு, ஸ்ட்ரென்த் கொடுக்கிறாரு உனக்கு. ஹல்லேலூயா. நீ நல்லா வாயை திறந்து கண்களை மூடி பக்கத்துல யாரு இருக்காங்கன்னு பார்க்க வேணாம். இந்த நிமிஷத்துல இருந்து கண்களை மூடுங்க. பக்கத்துல யாரு உங்களை பாக்குறாங்க அப்படிங்கறத நீங்க பார்க்க வேணும். யாரு நம்மளை பாக்குறாங்க, நமக்கு அந்த மற்றவங்க மேல கவனம் நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு ஆசீர்வாதம் வேணும். கர்த்தர் என்ன தொடரும், என் வாழ்க்கை மாறணும், என் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கணும், தேவ மகிமை எனக்கு இறங்கி வரணும். கர்த்தர் என்ன அழைச்சார், என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அதை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உனக்கு தர விரும்புகிறார். அதனால நீ உன்னால முடிஞ்ச இந்த பாட்டை தெரிஞ்சிருச்சுன்னா எங்களோட சேர்ந்து பாடும் பொழுதே ஆண்டவர்கிட்ட கேளு. கட்டாயம் நீ பாட்டைத்தான் பாடணும் இல்ல, நீ அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை துதிக்கும் பொழுது, நீ ஆண்டவரை உயர்த்தும் பொழுது, நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமை உன்மேல் வரும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். கண்களை மூடுவோமா? எல்லா சின்ன பிள்ளைகள் கண்களை மூடுங்க. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடிடுங்க. யாரும் பார்க்க கூடாது. இன்னும் 5 கண்ணை மூடுன்னு, கண்களை மூடு. 2 கண்ணையும் மூடிடுங்க. அப்படி இயேசு நினைச்சுக்குங்க. கண்களை மூடுங்க. என்ன பார்க்க கூடாது, என்ன பார்க்க கூடாது. கண்களை மூடுங்க, கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடிடுங்க. கண்ணை மூடி இயேசு பட்டு இயேசு நோக்கி பாருங்க. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே அக்கினியே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடி, ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே அக்கினியே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, வல்லமை வல்லமை தாருவே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே, அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட வல்லமை வல்லமை வல்லமை. ஆண்டவரே என்னை வல்லமையால் நிரப்புங்க.
அபிஷேகத்தை தாங்கப்பா. அக்கினியால நிரப்புங்கப்பா. தேவ வல்லமையால நிரப்புங்கப்பா. அக்கினியால நிரப்புங்கப்பா. வாய் திறந்து கேளுங்க. வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். ஏசப்பா, என்ன அபிஷேகம் பண்ணுங்க. எனக்கு அக்கினி அபிஷேகம் தாங்க. எனக்கு அக்கினி அபிஷேகத்தை தாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கேளுங்க, கேட்டாதான் தருவார். கேட்கிற எவனை பெற்றுக் கொள்ளுங்க. கேளு, உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். நீக்கவா. ஆமென், ஆமென். கேளுமா, கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவரே, இதை நிரப்புங்கப்பா, இதை நிரப்புங்கப்பா. ஆமென். நல்ல கையை நல்லா தட்டுங்க. நல்லா தட்டி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கேளு, 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 கேளுப்பா. கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவர்கிட்ட கேளு. கேளு, கேளு, கேட்டா அவனுக்கு தருவார். கேட்டா அவனுக்கு தருவார். ஆண்டவரோட விடுதலையாக்குறார். ஆமென், ஆமென். கேட்டா உங்களுக்கு தருவார். கேட்கிற எவனுக்கு தரேன்டார். ஆமென், 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 ஆமென். கேளு, 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 ஆண்டவர் தருவார். இயேசப்பா, பரிசுத்தாவின் வல்லமையால் தருவார். Thank you Lord. Thank you Lord. செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாளில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டும். அப்போஸ்தல நாளில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டும். உச்சிடுமே இந்த நாளில் கேட்கிற எவனுக்கு கேட்க கொடுப்பார். இந்த நாளில் வல்லமை கேட்கிற எவருக்கு ஆமென். புதிய கிருபை, ஒரு புதிய வல்லமை, அக்கினி மக்கள். கேட்கிற எவருக்கு கேட்கிற உனக்கு தருகிறார். வல்லமை தாருவே. தேசத்தை உமக்காய் ஒரு புதிய கிருபை கேளுங்களேன். ஒரு புதிய வல்லமை, ஒரு அக்கினி அபிஷேகம் வரட்டும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய, இதுவரைக்கும் வாழ்க்கையில் இல்ல. இப்பொழுது வல்லமை ஏசப்பா உனக்கு தர்றாங்க. வல்லமை வல்லமை தேவை தேவா. வல்லமை தாரும் தேவா. இப்போ தாரும் தேவா. தேவை தேவா. இப்போ தாரும் தேவா. மாம்சமானே அவவேலோ நாவியை முற்றுவேனதே. மாம்சமானே அவவேலோ நாவியை முற்றுவேனதே. உப்பமாளிகள் யாவரோ இக்கதரி சாணம் சொல்வாரே. உப்பமாளிகள் யாவரோ இக்கதரி சாணம் சொல்வாரே. வல்லமை வல்லமையாவியே என்னை அனாக்கிடோ. வல்லமை வல்லமையாவியே என்னை அபிஷேகியோ. வல்லமை வல்லமையாவியே என்னை அனாக்கிடோ. வல்லமை வல்லமையாவியே என்னை அபிஷேகியோ. அபிஷேகம் அபிஷேகம் போற்றுமே. அபிஷேகம் அபிஷேகம் வாங்கிக்க. அபிஷேகத்தை வாங்கிக்க. புது பாஷையை தருகிறார். புது பாஷையை தருகிறார்.
பேசுங்க, ஆண்டவர் ஒரு பாஷை தருவார். பேசு இப்ப. ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு மேல ஆவியானவரே உம்முடைய பலத்த காலிலே வைக்குமே. தேவனுடைய ஆண்டவரே ஆளுகை உண்டாகி என்பதற்காக நன்றி. ஹalleluya ஹalleluya. ஆண்டவருடைய அக்கினி பிரவாகித்து கட்டிடுகிற வல்லமை, கட்டிடுகிற அக்கினி. ரபா சகர பபா ரபா பபா ரபா ஓ சேனேகர சமக்கர சேலேகர ஓரி மதல ரபா ஹalleluya ரபா ஒரு உன்னத பல நாமே நல்ல விட்டு கொடுத்து மனதார விட்டு கொடுத்து ஆமே. ஓ ஹalleluya. சரீரத்தை ஆமே, உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை விட்டு கொடுத்து ஆமே. தேவ ஆவியானவரே என்னை நீங்க ஆளுகை செய்யப்பா சொல்லுங்க எல்லாரும் எல்லாரும் எல்லாரும். ஓ ரபா பாபா ரபா சங்கர பாபா ரபா ஓ ரிமதல ரபா சங்கர பாபா ரபா. ஓ நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நல்ல பலமாய் கரங்களை தட்டி ஆவிலே நிறைந்து ஒரு சில நிமிடங்கள் ஆமென் 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 ஆமென். ஓ நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென். ஆவியானவரோடு இணைந்து எல்லாரும் எல்லாரும் ஓ ரபதல ரபா. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நவமான பாஷைகளை ஆண்டவரே ஹalleluya கர்த்தர் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம், கொடுத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. நல்ல பலமாய் கரங்களை தட்டி ஒரு நிமிடம் 2 நிமிடம் நாமே விட்டு கொடுத்து ஆமென் 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 ஆமென். இந்த வீழ்ச்சிருந்த கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஆண்டவரை அமர்வதற்காய் நன்றி அப்பா. ஓ ஹalleluya ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ நன்றி தகப்பனே, ஹalleluya. ஆவியானவரே நன்றி தகப்பனே. ஜீசஸ் தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. சொல்லுங்க தூயர். எல்லாரும் எழுந்திருக்கோமா? ஆமே. தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே பாத்திரரே நீரே தூயரே. எல்லாரும் எழுந்திரண்டு கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக ஆவியானவரை வர ஆமே. நீ கொடுத்த ஆண்டவரே உம்முடைய பலத்திற்காய் நன்றி. எல் ஷடாய் என்னும் நாம் உம்முடைய ஒரு வரவேற்கிறோம் என்று சொல்லி ஆமே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தேவ மகிமை, தேவனுடைய பிரசனம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அளவில்லாத தேவ மகிமை, தேவ பிரசனம் ஆமென் ஹalleluya. இந்த ஆலயம் முழுவதுமாய் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya ஹalleluya. ஓசனா ஹalleluya. ஓசனா ஹalleluya. ஓசனா ஹalleluya. ஓசனா
உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமென். இரக்கமுள்ள தேவனே, நீர் எங்களோட கூட ஆண்டவரே, எல்ஷடாய் எனும் நாமமுடைய தேவனே, ஓ ஏகோவா ஷமாவானவரே, நீர் எங்களோட கூட பேசினதுக்காய் நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய ஊழியரை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து ஆண்டவரை நீர் பயன்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படுவீராக. எல்லா துதிகான மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறோம். எல்லா நாமத்திற்கு மேலான நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் நின்றுணமாக தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று காணிக்கைகளை செலுத்துவோம். இந்த காணிக்கை கிதியோன் மினிஸ்ட்ரிக்காய் கொடுக்க இருக்கிறோம்.